வரலட்சுமி விரதத்தில் வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதம் பண்ணதால மகா வந்து வீட்டை விட்டு போகிறதா முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் ஆவதால் சூர்யா என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. மகாவை எப்படியாவது வீட்டில் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட 3 மாதம் டைமும் கேட்குறாரு. அடுத்து வந்து மகாவை எப்படியாவது வந்து நம்ம சந்தோஷமாக அந்த 3 மாதத்தில் வச்சுக்கணும், அப்போ தான் தாத்தா சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து முடிவு பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் சாப்பிடும்போது மகா வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து நல்லா கவனிக்கிறார் சூர்யா. அதே மாதிரி வந்து மகா வந்து எழுந்து போகும்போது அவரோட வந்து வாட்சில் வந்து மகாவோட சாரி வந்து முந்தானி வந்து மாட்டிக்குது. அப்போ எல்லாரும் வந்து மகா தான் வந்து சூர்யா பிடிச்சி இழுக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறாங்க. அதனால எல்லாருமே வந்து ரொமான்டிக்காக அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி என்ன பண்ணுறாங்க, மகா கிட்ட வராங்க. நிறைய பூ எடுத்துகிட்டு மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்க்குற மகா எதுக்கு இவ்வளோ மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாமிக்கா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த டைமில் யாராவது சாமிக்கு போடுவாங்களாமா, நீ தெரிஞ்சு கேட்குறியா தெரியாமல் கேட்குறியா, நான் உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாட்டி அது வந்து அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உனக்கு புரியுதா நான் ஏன் மல்லிகைப்பூ இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே வந்து புரியுது பாட்டி, அப்போ புரிஞ்சா தலையில் முதல்ல வச்சுக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மல்லிகைப்பூவும் வைக்கணும், கொஞ்சம் கூட விடக்கூடாது புரியுதா அப்படின்றாங்க. சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு எல்லா மல்லிகைப்பூவையும் வந்து மகா வந்து வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து நிறைய மல்லிகைப்பூவாக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து உள்ளே போகும்போது சூர்யா யோசிக்கிறாரு, இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கும்போது மகா என்ன பண்ணுறாங்க, நான் தலை நிறைய மல்லிகைப்பூவோட வந்து உள்ள ரூமில் நுழையிறாங்க. அதை பார்த்த சூர்யா வந்து ஒரே யோசிக்கிறாரு. சரி வா உள்ளே வா அப்படின்றாரு. என்னை பார்த்தீங்களா, நல்லா ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாரு. நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு தெரியுங்க, எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படின்றாரு. ஏதோ ஒரு வாசனை மட்டும் வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல, மல்லிகைப்பூ வாசனை பயங்கரமாக இருக்குது, எல்லாம் என்கிட்ட தாங்க வருது பாருங்க அப்படின்னோடனே இவ்வளோ பூ வச்சுன்னு ரூமுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து மகா சொல்கிறாங்க, நான் எங்கே வச்சேன், பாட்டி தான் கொடுத்தாங்க, நமக்குள்ளே ரொமான்டிக் நடந்ததில்ல, எங்கே நடந்தது, ஒன்றும் நடக்கலை. சரிங்க நடந்ததாக அவங்க நினச்சிக்கினாங்கல்ல, அதனால தான் அவ்வளோ பூவையும் என் தலைமையில் வச்சு விட்ருக்காங்க, பாருங்கள் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு காட்டுறாங்க. கிட்ட வந்து உட்காருனாங்க. ஏன் இவ்வளோ கிட்ட வந்து உட்கார, கொஞ்சம் தூரம் உட்காரு, அப்படி தள்ளி தள்ளி போகிறேன், என்னங்க தள்ளி தள்ளி போகிறீங்க, இந்த பூ, அதுக்கப்புறம் இந்த மேக்கப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீஸு, இதெல்லாம் எப்படிங்க இருக்குது எனக்கு, நல்லா தான் இருக்குது, அதான் எனக்கு தெரியுங்க, நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள், நல்லா தான் இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்றாங்க. சரி தள்ளி உட்காரு, தள்ளி ஏன் உட்காரணும், உங்களுக்கு வாசனை வரலையா அப்படின்னோடனே ரொம்ப நிறைய வாசனை வருது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்குது, சரி அப்போ ஏன் தள்ளி உட்காருங்க, கிட்ட வந்து உட்காருங்க, என்ன ஒரு மார்க்கமாக பேசுகிறாளே, ஆளே சரியில்லையே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தள்ளி தள்ளி போகிறாரு. மகா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் என்ன பண்ண, ஒன்றுமே பண்ணலையே, இங்கே பார் மகா, இந்த மாதிரிலாம் நீ உள்ள ரூம் வரக்கூடாது, முதல்ல அது பூவை எடு, எனக்கு ஏதோ பண்ணுது, என்ன பண்ணுது சொல்லுங்கள். உடனே சிரிக்கிறாங்க மகா. உங்களுக்கு என்ன பண்ணாலும் என்ன பிரயோஜனம், நீங்கள் என்ன கிட்டவா வர போகிறீங்க, அப்போ தான் தெரியுதுல்ல, அப்போ பூ எடு அப்படின்றாரு. உடனே மகாவும் வேறு வழி இல்லாமல் பூ எடுத்துகிட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரில அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு பூ வச்சுட்டு இது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வந்து முதல்ல அந்த பூ எடுத்து தள்ளி வைக்கணும் சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு சரி சரி போய் படுப்போ அப்படின்றாரு. எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க, நீங்கள் வந்து எப்போ தான் திருந்த போகிறீங்களோ அப்படின்றாங்க. நான் ஏன் திருந்தணும், நான் தான் 3 மாதம் டைம் கேட்டிருக்கல, எனக்கு புரியுதுங்க 3 மாதம் தானே, கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க புரியுதுமா, நான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போய் படுத்து